ஆனா இவ்வளவு காலங்கள் நாம் எதையுமே உற்று நோக்கவில்லை. எதையுமே நம்ம அதை சரியா தேர்வு பண்ணி பார்க்கல, கடந்து போறோம். நாமளும் தொடர்ச்சியாக சாதிவாரி கணக்கெடுக்கு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கணும். இந்த சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்களை இவங்களை அசைத்து பார்க்காது கோரிக்கைகள் வைத்தோம், முன்னெடுத்தோம், பல விஷயங்கள் செஞ்சோம். ஆனா தீர்க்கமான முடிவுக்கு தமிழ் தேசிய கொள்கைகளை பேசக்கூடிய பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட படை வைத்திருக்கக்கூடிய இருவரும் கட்சிகளும் பேசவே இல்லை. யாரெல்லாம்? அண்ணன் செந்தமிழன் சீமான், அண்ணன் வேல்முருகன். இந்த ரெண்டு பேருமே சாதிவாரி கணக்கெடுப்பு பேசுறாங்க. ஆனால் தமிழ் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு பேசுங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நீ பேசுற மீண்டும் அந்த தெலுங்கு சாதிகள், கன்னட சாதிகள், மலையாள சாதிகள் நம்ம பட்டியலுக்குள்ளதான் வரும். ஏதாவது ஒரு பட்டியல தங்கும். ஆனா பிறமொழியாளர் ஓசி, அதாவது அதர் காஸ்ட் சொல்லி பிறமொழியாளர் அட்டவணைக்கு அவங்களை தள்ளனா இங்க தமிழ் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை அப்படி நம்ம பேசணும். இப்ப பார்த்திபனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வழக்குல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, நம்ம அதுக்கு மேல்முறையீடு செய்து எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பின்புதான் இப்படிப்பட்ட சான்றிதழ்கள் வழங்கப்பட வேண்டும். ஏன்னா நாங்க ஏற்கனவே 60 ஆண்டு காலமாக சாதிவாரி கணக்கெடுப்புகள் நடத்தப்படாமல் எங்கள் தமிழ் சமூகத்தின் அனைத்து விடயங்களையும் பிறமொழியாளர்கள் இங்க சாப்பிடுறாங்கிற மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக உருவாக்கப்பட்ட மொழிவழி தேசிய இனத்திற்கு இதை கேட்கக்கூடிய தார்மீக உரிமை இருக்கிறது. வழக்கறிஞர்கள் இப்போ நம்ம தமிழ் தேசிய அமைப்புகள் நிறைய வழக்கறிஞர்கள் இருக்காங்க, தனிப்பட்ட முறையில வழக்கறிஞர்கள் இருக்காங்க. தன்னார்வலத்தோடு நாம் இதை செஞ்சு பார்த்திபன், அந்த கயல் ஆனந்தி, மற்றொரு நபருடைய பெயர் எனக்கு தெரியவில்லை, இவர்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழை நிறுத்தி வைத்துவிட்டு முதலில் தமிழ் சாதிவாரி கணக்கெடுப்பு தாருங்கள், தமிழ் சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் முடிந்த பின்பு சாதி மதமற்றவர் என்று ஒரு பட்டியலை, புதிய சாதியை உருவாக்குங்கள். அதற்கு பின்பு இந்த தீர்ப்பு சாத்தியப்படலாம்னு நம்ம தான் எதிர்வினையாற்றணும். ஏன்னா யாருக்கு இழப்பு ஏற்படுமோ அவர்கள் தான் இங்கே எதிர்வினையாற்றணும். யாரோ செய்யறாங்க. மிக தெளிவாக பார்த்திபன் தன்னை பொதுநலவாதி, மிகுந்த சீர்திருத்தவாதி என்று காட்டிக்கொண்டாலும் சாதிவாரி கணக்கெடுப்பை நோக்கி தமிழ் சமூகம் எழுந்து வரும் இந்த நேரத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய இந்த வேலை நாயுடு அப்பாயி என்ற வார்த்தையை துறப்பதற்காக மட்டும்தானே ஒழிய வேறு எதற்காகவும் கிடையாது.